என்னடா நம்ம இந்திரா மேரேஜுக்காக வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளைங்க போட்டோஸ் வந்திருக்கு. ஆஹா. இந்திரா, இதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புற மாப்பிள்ளைங்க. அமெரிக்கா, மலேசியா, ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கான்னு எல்லா ஊர்லயும் இருக்காங்க. உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு ராவுகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. இங்க பாரு, இதெல்லாம் சுமாரா தான் இருக்கு. அமெரிக்காவில இருந்து என் பையன் நாளைக்கு அவனோட சூப்பர் போட்டோ அனுப்புறேன் இருக்கான். அதை பார்த்தா அசந்துடுவேன். அவங்கிட்ட என்ன இருக்குன்னு நீ அவனை போய் காதலிச்ச? கிளாமர் சுத்தமா இல்ல, பணம் நில். இப்படிப்பட்ட நிலைமையில அவனை பார்த்ததும் உனக்கு எப்படி அவனை லவ் பண்ணணும்னு தோணுச்சு? வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் திஸ்? அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால தான் இந்த டிசிஷனுக்கு வந்தேன். உங்க அம்மா அந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை முதல்ல நீ யோசிச்சிருக்கணும். எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. எனக்கு தேவையானதெல்லாம் அவரோட அன்பு மட்டும்தான். அது எனக்கு கிடைச்சா போதும். என் கனவுகளை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும் தாத்தா, ப்ளீஸ். அம்மா, என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட் செத்து போயிட்டதால நானும் செத்து போயிடலாம்னு தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சேன். அப்போ ஒரு குழந்தையோட அழுக குரல் என் காதுல விழுந்தது. போய் பார்த்தா யாரோ ராஜாவை குப்பத்தொட்டியில போட்டிருந்தாங்க. அவன் யாரோ பெத்த அனாதையா இருந்தாலும் என்ன அன்னைக்கு பார்த்தது ஒரு சிரிப்பு சிரிச்சான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கிட்ட நான் அந்த சிரிப்பு பாக்குறேன். அவன் இன்னைக்கு ஒரு மெக்கானிக்கா வளர்ந்ததுக்கு அந்த சிரிப்பு தான் காரணம். அந்த சிரிப்பு தான் அவன் ஆஸ்திமா, அவன் அதிர்ஷ்டம். அவன் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த சிரிப்ப அவனை விட்டு போகாம காப்பாற்றுவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி தருவியா? நிச்சயமா பண்ணி தரேன். சரியா, உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரே. அவனை ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? நாளைக்கு ஸ்ரீராம நவமி, ராமனோட பிறந்த நாள். அன்னைக்கு உங்க காதலுக்கு ராஜா, ராஜா, டேய். என்ன பெருசு ராத்திரியில வந்து கத்திக்கிட்டு இருக்க? இன்னைக்கு திருவிழாவில் என்னோட கோலாட்டம் ஆடின பொண்ணு தானே இவ? காலநேரம் கூடி வந்தா கோலாட்டம் மட்டும் இல்லடா, சிரமாட்டமே ஆடுவா. நீ உள்ள வாமா. எதுக்கு வந்துக்கிறா தெரியலையாப்பா. இங்க எது கூட்டிட்டு வந்த? இங்க கூட்டிட்டு வராத வேற எங்க கூட்டிட்டு போறது? அவ கடைசி பஸ்ல ஊருக்கு போக வேண்டியவா. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பஸ் கிளம்பி போயிடுச்சான். ப்ராப்ளம். அது கண்டவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா? கண்டவன் ஒண்ணு இல்லடா, தெரிஞ்சவனா. உறவு முறை வேணும். நீங்க இருங்க தாத்தா, நான் சொல்றேன். தாத்தா பெரியப்பாவோட பெரியம்மாவோட பேர பிள்ளையோட சின்னம்மாவோட அக்கா பையனுக்கு ஏன் பெரியத்த பெரியம்மாவோட சின்ன மாப்பிள்ள பொண்ண தத்து கொடுத்தாங்க. அவங்க அக்கா பையனோட பொண்ணு எங்கடனுக்கு கட்டி வச்சாங்க. எங்கடனுக்கு தூரத்து சந்தா இந்த தாத்தா, தாத்தாவுக்கு தூரத்து சந்தா நானு. என்ன உறவுன்னு புரிஞ்சுதா? இன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கேன். ஆமா. என்ன தாத்தா? அது சமயக்கட்டு, இது வராண்டா. டேய், நீங்க வாங்கடா. அவங்களுக்கே கூப்பிடுற? தொந்தரவு எதுக்குன்னு தான் வர சொன்னேன். வாங்கடா. ஆமா, தாத்தா எல்லா இடத்தையும் காமிச்சாரு, படுக்காரையும் மட்டும் காமிக்கலையே. எங்க படுக்கிறோமோ அதான் படுக்காரு. காயுது. எப்படி படுத்திருக்கிற பாரு, வெக்கம் இல்லாம. இதுல பெருமூச்சு வேற. சீக்கிரம் போட்டு போடு. எத? படுக்கைய. அதான பார்த்தேன், வேற ஏதோ நினைச்சேன். மெதுவாயா? என்ன இது மல்லாக்க படுத்திருக்க? திரும்பி குப்புறப்படு. எனக்கு மல்லாக்கப்படுத்தாதா தூக்கம் வரும். சரி, அப்புறம் வேலை செய். நீ வந்து மேல படு, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன். எழுந்துரு. மா, நீ மல்லாக்கி ஏன் படுத்திருக்க? குப்புற படுக்கலாம்ல. நான் கீழே தூங்குறப்ப மல்லாக்க படுத்து தான் தூங்குவேன். நீ மட்டும் புடிவாதத்தை விடாம புடிச்ச மசலுக்கு மூணே காலுங்கறியே. அப்பா
ஐயோ, எதுக்கு என் கைய பிடிச்சு இழுத்த? இந்த அமுக்கம் கிட்டியா? நான் நமக்குறேனா? ஏன் போய் சொல்றேன்? ஐயோ, பிடிக்கல. ஐயோ, நேத்து வரைக்கும் சந்திரோதயம் மாதிரி இருந்த என் முகத்துல இன்னைக்கு நீ கையால தொட்டது எவ்வளவு பருவந்துச்சு பாரு. நாளைக்கு வெளியில நான் என் முகத்தை எப்படி கொண்டு போக முடியும்? என் பருக்குறைய ஒரு வழி சொல்லு. கவலைய விடு, ஒரு ஏத்தினா எல்லாம் போயிடும். எதை சொல்ற? எதையா? கடுக்காய் அரைச்சு ஒரு ஏத்துனா பருவெல்லாம் பட்டு பட்டுல பட்டாபட்டு. அப்ப 2 தடவை ஏத்தனா? ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? ABCD எங்க அப்பா வாயில என்னது? பின்னனையா காலம் கழிச்சு பொறுத்திருந்து 12 வயசுல என்ன ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த 2வது நாளே என்னோட பலகை உடைஞ்சு போச்சு. போடுப்பு நின்னு போச்சு. யாராவது என்ன கையெழுத்து கேட்டா நான் கை நோட்டு தான் வைப்பேன். என்ன செய்யற? நௌராதயா. நவரது இருக்கட்டும், பொழுது விடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் பஸ்ல நீ ஊருக்கு கிளம்பணும். விடிஞ்சு எந்திரிச்சது காப்பி குடினா. எங்க விழுந்துருச்சுன்னு தெரியலையே. அட கடவுளே, எங்க பெரியம்மா என்ன கொன்னுடுவா. ஏய், நீ கிளம்பலையா என்ன? விடிச்சது கிளம்பணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னது விழுந்துருச்சே. உந்து விழுந்துருச்சா? எப்படி விட விட்ட? ஆமா, என்ன விழுந்துருச்சு? என்னடா, என் மூக்குத்தி தான் எங்கயோ கீழே விழுந்துருச்சு. எப்படி விழுந்துருச்சு? அது ஆ. ராத்திரி ஆ. நீ என்கிட்ட செஞ்ச கலாட்டாவுக்கு மூக்குத்தி இல்ல, இடுப்புல கட்டுற ஒடியான கூட கீழே விழுந்திருக்கும். ஓ, மூக்குக்கு ஓட்டையே இல்ல, எப்படி மூக்குத்தி கீழே விழும்? அது மூக்குத்தி கீழே விழுந்தனால ஓட்ட முடிச்சு. 3 ஓட்டைக்கு மூக்குத்தி எதுக்கு? பாபா, எப்படி போறது? மூக்குத்தி கிடைக்காம நான் என் வீட்டுக்கு போனா அங்க உள்ளவங்க ஒத்துக்குவாங்களா? முடியாதுப்பா. அப்படின்னா உன் மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ போக மாட்டியா? போக மாட்டேன். போக மாட்டியா? போக மாட்டேன். நிறுத்துங்க. டேய், என்ன பிரச்சனைடா இங்க? இந்த பாருமா, உன் மூக்குத்தி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அதனால நீ போய்தான் ஆகணும். இல்ல நான் தான் திட்டு வாங்குவேன். அவ எப்படி போவா? இந்த விஷயத்தை அவ வெளியே உள்ளவங்க கிட்ட சொன்னா கெட்ட பேர் எனக்கு தான். மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் அவன் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவ்வளவுதான். பொல்லாத மூக்குத்தி. போனா போட்டும், நான் கிளம்புறேன். ஏய், உனக்கு தான் சொல்றேன், மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த வாசலை தாண்டி வெளியே போக கூடாது. உள்ள போ. சொல்ல என் பெருசு. இருக்க சொல்லிட்டான்ல, உள்ள போ. சொல்லிட்டீங்கல்ல, உள்ளத்தும் போறேன். ஏன்டா டேய், பழம் நழுவி பால்ல வந்துச்சு போல் இருக்க. என்ன செய்யற? எதுவும் இல்ல, நாக்கால மூக்கு தொட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் நாக்கால மூக்கு தொட்டிட்டு இருக்கேன். நல்ல வேலை, நாக்கால தலையை தொட்டா முதல்ல நடக்கும்னு சொல்லல. எங்க நீ தொட்டு காமி பார்க்கலாம். எனக்கு வேற வேலை இல்ல. ஒரு தடவை கல்யாணம் ஆகுயா, ஒரு தடவை தொட்டு என் கண்ணு. நாக்கால மூக்க தொட்டா கல்யாணம் நடக்கும்.